ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அனைவர் மீதும் நின்று நிலவற்றுமாக. பள்ளிகள் திறந்துவிட்டன. இனியும் கல்லூரிகள் திறக்க உள்ளன. மாணவர்களின் எதிர்காலத்திற்கும் அவர்களின் முன்னேற்றத்திற்கும் தடைகற்களாக இன்றைய காலகட்டத்தில் பல வாதல்கள் திறந்திருக்கின்றன. போதைப்பொருள், மன அழுத்தம், தற்கொலை முயற்சி, சிறுவயது காதல், இன்னும் பல பல தவறான வழிகளுக்கு செல்வதற்கான பல பாதைகளும் இன்றைய காலகட்டங்களில் திறந்திருக்கின்றன. இதில் மாணவர்கள் அகப்பட்டு விடாமல் அவர்களுக்கு நல்ல ஒரு திசை காட்டியாக இருக்க வேண்டியது பெற்றோர்களும் ஆசிரியர்களும். அதிலும் முக்கியமாக ஆசிரியர்கள் மாணவர்களின் எதிர்காலத்திற்கான ஒரு திசை காட்டியாக திகழ்வது மிகவும் சிறப்பாக இருக்கும். கல்வி அறிவு மட்டுமல்லாது ஒழுக்க போதனைகளும் அவர்களுக்கு போதிப்பதில் ஆசிரியர்கள் உடைய பங்கு மிகவும் சிறப்பானது. காரணம், வீட்டிலே பெற்றோர்களுடைய பார்வையில் அவர்கள் இருக்கும்போது சுதந்திரமாக அவர்கள் கைபேசியிலே முடங்கி விடுவார்கள். இன்ஸ்டாகிராம், இது போன்ற ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இது போன்ற பல ஒரு இதிலையும் அவர்களுடைய சிந்தனை சிதறல் வந்துவிடுகிறது ஃபோனில். ஆனால் ஆசிரியர்களுடைய ஒரு மாணவன் காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை கைபேசியோ அல்லது எந்த விதமான ஒரு கவனச்சிதறலும் இல்லாமல் ஆசிரியர்களுடைய பாடத்திலே அவர்களுடைய கவனம் இருப்பதனால், ஆசிரியர்கள் சொல்வதை கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருப்பதனால், ஆசிரியர்கள் மிகவும் பங்கு அவர்களுக்கு நல்ல ஒரு திசை காட்டியாக, அவர்களுடைய முன்னேற்றத்திற்கு ஒரு வழிகாட்டியாக இருப்பதில் ஆசிரியர் அவர்களுக்கு மிகவும் அதிக பங்கு இருக்கிறது. பெற்றோர்கள் முதல் ஆசிரியர், இரண்டாவது ஆசிரியர்கள் ஆக ஆசிரியர்கள் நல்ல மாணவர்களாக உருவாக்கி அவர்களின் பெற்றோர்களுக்கு நல்ல ஒரு கண்குளிர்ச்சியாக அந்த குழந்தைகள் ஒரு ஒழுக்க பண்பை பேணி நடப்பதற்கான ஒரு திசை காட்டியாக ஆசிரியர்கள் இருக்க வேண்டும் என்பது இன்றைய காலகட்டத்தின் முக்கியமாக கட்டாயமாக உள்ளது.